நமஸ்காரம். ஆடி மாதம்னாலே சக்தியோட வழிபாடு ரொம்ப சிறப்பு. இந்த வீடியோவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள திரிசக்தி, அதாவது இச்சா, ஞான, கிரியான்னு சொல்லப்படுற முப்பெரும் தேவிகளின் கோவில்கள் பற்றி பார்க்க போகிறோம். திருவுடை அம்மன், வடிவுடை அம்மன், கொடியிடை அம்மன், இந்த மூன்றும் ஆதிபராசக்தியின் 3 தெய்வீக சக்திகளாக கருதப்படுகின்றனர். ஒரே நாளில் இந்த 3 ஆலயங்களையும் தரிசிச்சா மனசுல நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. இந்த 3 ஆலயங்களோட சிறப்பு, தரிசன வரிசை முறை மற்றும் ஒரே நாளில் எப்படி போலான்னு இந்த வீடியோவில் சொல்ல போறேன். புதுசா பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட புராண கதை, சிவபெருமானின் கண்களை பார்வதி விளையாட்டா 3 வினாடிகள் மூடி உலக இருளாக்கியதால பார்வதி தேவியை இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 முறை உலகில் பிறக்க வேண்டும் என்றும், அதன் பிறகு மீண்டும் சிவபெருமான் தோன்றி பார்வதியை மணக்க வேண்டும் என்றும் சபித்தார். அதன்படி இந்த 3 கோவில்களும் உருவாகியது. சிவன் பார்வதி திருமணம் மீஞ்சூரில் உள்ள திருவுடை அம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த 3 கோவில்கள் உள்ள அம்மன் வடிவம் ஒரே மாதிரியா இருக்கும். ஒரே சிற்பியால் செதுக்கப்பட்டதாக சொல்லப்படுறது. இந்த 3 கோவில்கள் உள்ள சிவலிங்கங்கள் சுயம்புவாக தோன்றியவை. முதல் கோவில் சென்னை வடபகுதியில், சென்னையிலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல மேலூர், மீஞ்சூர் அருகில உள்ள திருவுடை அம்மன், அதாவது இச்சாசக்தியின் வடிவமாக இந்த அம்மன் போற்றப்படுகிறார். பக்தர்களின் நல்ல எண்ணங்கள், விருப்பங்கள் மற்றும் வாழ்க்கை இலக்குகளை நிறைவேற்ற அருள் புரிவதாக நம்பப்படுகிறது. எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன்னாடி இந்த அம்மனை வழிபடுவது சிறப்பாக கருதப்படுறது. இந்த ஆலயத்தின் சிவன் திருமணங்கீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். 2வது கோவில் வடசென்னை திருவொற்றியூரில் உள்ள வடிவுடை அம்மன், ஞானசக்தியின் வடிவமாக ஆராதிக்கப்படுறது. கல்வி, அறிவு, விவேகம் மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறனை அருளுவதாக நம்பப்படுறது. இந்த தலம் ஆதிபுரீஸ்வரர் தியாகராஜர் ஆலயத்துடன் இணைந்த மிகவும் பழமையான சிவஸ்தலம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. இங்குள்ள சிவபெருமான் ஆதிபுரீஸ்வரர் கவச்சம் அணிந்த ஒரு மண்மேட்டின் வடிவில் உள்ளார். கார்த்திகை மாசத்துல பௌர்ணமி அன்னைக்கு கவசம் அகற்றப்பட்டு கடவுளின் உருவம் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும். 3வது மேற்கு சென்னையில் உள்ள திருமுல்லை வாயிலில் உள்ள கொடியிடை அம்மன் கோவில் கிரியாசக்தியின் வடிவமாக போற்றப்படுகிறாள். செயல்களை வெற்றிகரமாக நிறைவேற்றும் ஆற்றலையும் தடைகளை கடக்கும் மன வலிமையையும் அருளுவதாக பக்தர்கள் நம்புகின்றனர். தொழில், வேலை, வியாபாரம் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றி வேண்டி பலர் இங்கு வழிபடுகின்றனர். இங்குள்ள சிவபெருமான் மாசிலா மணீஸ்வரர் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார். கோயில்கள் தரிசன நேரம் ஸ்கிரீன்ல இருக்கு. 3 கோவில்களுமே மதியம் 12-12:30 மூடி மீண்டும் 4 மணிக்கு மேல திறக்கப்படுறது. இந்த 3 கோவில்களையும் தரிசிக்கும் வரிசை, அதாவது ஆர்டர்னு சொல்லுவாங்க. காலையில் திருவுடை அம்மன், மதியம் வடிவுடை அம்மன், மாலையில கொடியிடை அம்மன். காலையில 6லேருந்து 8க்குள்ள சென்னை சென்ட்ரல்லேருந்து மின்சார ரயிலில் மீஞ்சூர் சென்று அங்கேருந்து ஒரு ஷேர் ஆட்டோவில் மேலூர் கோவிலுக்கு செல்லலாம். திருவுடை அம்மன் கோவில் மீஞ்சூர் நிலையத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. காலை 10லேருந்து 12 மணிக்குள்ள மேலூரிலிருந்து மீஞ்சூர் வழியாக திருவொற்றியூர் செல்லலாம். திருவொற்றியூர் தேரடி பேருந்து நிறுத்தம் அருகே வடிவுடை அம்மன் கோவில் இருக்கு. மாலை 4லேருந்து 6:30க்குள்ள திருவொற்றியூரிலிருந்து மெட்ரோ அல்லது பேருந்து, டாக்ஸிகள் மூலம் அம்பத்தூர் திருமுல்லை வாயில் கொடியிடை அம்மன் கோவிலுக்கு போகலாம். குடும்பமா அல்லது நண்பர்களோட போறவங்க கார் அல்லது வேன் ஹயர் பண்ணி போனா சீக்கிரம் தரிசனம் முடிச்சுக்கலாம். வடிவுடை அம்மன் கோவில்ல சிறப்பு தரிசன டிக்கெட் 100 ரூபாய். மற்ற 2 கோவில்களிலும் பொது தரிசனம் தான். விசேஷ நாட்களில் தற்காலிக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. 3 அம்மன்களும் இணைந்து மனித வாழ்க்கையோட 3 அடிப்படை சக்திகளை எடுத்துரைக்கின்றனர். திருவுடையம்மன் இச்சை, விருப்பம் உருவாகும் சக்தி. வடிவுடையம்மன் ஞானம், சரியான அறிவும் வழிகாட்டுதலும். கொடியிடை அம்மன் செயல், எண்ணத்தை வெற்றியாக மாற்றும் சக்தி. விருப்பம், அறிவு, செயல் என்ற வாழ்க்கை பயணத்தை இந்த திரிசக்தி தத்துவம் எடுத்து காட்டுகிறது.
பொதுவாக பக்தர்கள் பௌர்ணமி நாளில் இந்த 3 ஆலயங்களையும் தரிசிக்கும் வழக்கத்தை பின்பற்றுகின்றனர். குறிப்பாக வெள்ளிக்கிழமையுடன் கூடிய பௌர்ணமி நாளில் இந்த தரிசனம் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுறது. இது தவிர சக்தியின் வழிபாட்டு மாதமான ஆடி மாசத்துல இந்த 3 கோவில்களையும் தரிசிப்பது நம் வாழ்வில் நல்ல பலன்களை கொடுக்கும். விருப்பத்தை உருவாக்கும் இச்சாசக்தி, அதை சரியான பாதையில் வழிநடத்தும் ஞான சக்தி, இறுதியில வெற்றியாக மாற்றும் கிரியாசக்தி, இவை 3ம் நம் வாழ்க்கையின் தேவைகள். எல்லாரும் இந்த 3 கோவில்களை தரிசனம் பண்ணி அம்மனின் அருள் பெற வேண்டுகின்றேன். இந்த வீடியோவை வேணுங்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.